Hello everyone, welcome back to our Java multi-threading series. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் த்ரெட்டிங்ஸ் அண்ட் சிங்க்ரனைசேஷன் டெட்லாக் அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாபிக் வந்து குரூஷியலான டாபிக் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா வந்து த்ரெட் பூல்ஸ். ஓகேவா? ஸோ வில் ஸ்டார்ட் த்ரெட் பூல்ஸ் அப்படின்னா என்னன்றது நம்ம பார்ப்போம். ஸோ இது ஒரு இன்ட்ரொடக்ஷன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா த்ரெட் பூல்ஸ்னால் என்ன, எக்ஸிக்யூட்டர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்னன்றதையும் பார்க்க போகிறோம். அட்வான்டேஜ் ஆஃப் த்ரெட் பூல்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டர்ஸ் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் யூஸிங் த்ரெட் பூல்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த செஷனில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாட் இஸ் அ த்ரெட் பூல்? ஸோ த்ரெட் பூல்னால் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? ஸோ த்ரெட் பூல்னால் ஒன்றும் இல்லை. ஸோ த்ரெட் பூல் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் reusable threads that can execute multiple tasks concurrently. ஸோ த்ரெட் பூல்னால் ஒன்றும் இல்லை, கலெக்ஷன் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அரே வச்சுருப்போம். அரேயில் வந்து கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரியே வந்து இது வந்து கலெக்ஷன் ஆஃப் த்ரெட்ஸு. ஓகேவா? ரீயூசபிள் த்ரெட்ஸு. ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு த்ரெட் பூலில் ஒரு 5 த்ரெட் க்ரியேட் பண்ணுறோன்னா, ஸோ அந்த 5 த்ரெட்டுமே கான்கரண்ட்டாக ரன் ஆகும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் நியூ த்ரெட்ஸ் வந்து இது என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு டாஸ்க்கும் முடிய அந்த 5 த்ரெட்டை வச்சே வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ த்ரெட் அதான் போட்டிருக்காங்க, த்ரெட் பூல் ரீயூசஸ் எக்ஸிஸ்டிங் த்ரெட் சேவிங் த ஓவர் ஹெட் ஆஃப் த்ரெட் கிரியேஷன். ஸோ ஒவ்வொரு டைமுமே உங்களுக்கு ஒரு நியூ த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணி இப்போ டாஸ்க் பண்ணணுன்றது இங்கே வந்து நெசசரி கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா, பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் மெயின்லி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸிக்யூட்டர் ஃப்ரேம் ஒர்க். ஸோ எக்ஸிக்யூட்டர் ஃப்ரேம் ஒர்க்னால் என்னென்னா, ஸோ நமக்கு ஜாவாவில் வந்து நிறையா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்பில்ட் த்ரெட்டு கிளாஸஸ் இருக்குது, மற்ற இதே மாதிரியே நிறைய கிளாஸஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரியே வந்து ஸோ எக்ஸிக்யூட்டர் ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து நம்ம த்ரெட் பூல் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு கோ டு சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஜாவா பேக்கேஜ் தான். ஓகேவா? ஸோ ஜாவா யூட்டில் கான்கரண்ட் அப்படின்ற பேக்கேஜில் தான் இது இருக்குது. இது வந்து உங்களுக்கு ஒரு ஏபிஐ மாதிரி யூஸ் ஆகும் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் த்ரெட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் த்ரெட் என்ன பண்ணணும்னா, இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் ஒரு மெத்தட் இருக்கும், அது என்னென்னா எக்ஸிக்யூட் மெத்தடு. ஸோ இந்த எக்ஸிக்யூட் மெத்தட் என்ன பண்ணணும்னா, ஒரு ரன்னபிள் டாஸ்க் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணும் ஏசிங்க்ரனைஸ்லி. ஸோ இங்கே வந்து சிங்க்ரனைசேஷன் நடக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் த்ரெட் ஃப்ரேம் ஒர்க்கோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி தான் நம்ம த்ரெட் பூல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ நம்ம இதுக்கு ஒரு டெமோ பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்படி வந்து நம்ம எக்ஸிக்யூட்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். நான் இங்கே ஸோ எக்ஸிக்யூட்டருக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒரு பேக்கேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இல்லை கிளாஸ் இல்லை, பேக்கேஜ் வந்து மெயின் பேக்கேஜ். ஸோ இதில் ஒரு கிளாஸ் நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இது என்ன கிளாஸ்னால், பேசிக் எக்ஸிக்யூட்டர் எக்ஸாம்பிள் நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸிக்யூட்டர் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இதில் நான் ஒரு மெயின் கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறேன் இங்கே. ஓகேவா? மெயின் மெத்தட், சாரி மெயின் கிளாஸ்ன்ட்டேன். ஸோ மெயின் மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு
நம்ம இப்போ எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸ் வந்து ரன் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவைன்னா ஒரு டாஸ்க் தேவை. ஓகேவா? ஸோ நான் ஒரு டாஸ்க் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். டாஸ்க்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரன்னபிள் மெத்தடில் இருக்க அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் ரன்னை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரன்னபிளில் சாரி இந்த டாஸ்கில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ரைவேட் ஃபைனல் இன்டீஜர் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இது என்னென்னா டாஸ்க் ஐடி. இப்போ நம்ம வந்து இந்த டாஸ்க் ரன் ஆகுதுன்னா இந்த டாஸ்க்குக்கு ஒரு ஐடி இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த டாஸ்க்கு ஐடி வந்து என்னது அப்படின்றது நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டாஸ்க்கை வந்து ரன் பண்ணணும்ல. சாரி, ரன் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு டாஸ்க் இன்டீஜரை நம்ம வந்து ஓகே இதோட கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். ஸோ இந்த டாஸ்கோட கன்ஸ்ட்ரக்டர் என்ன வரும்னா பப்ளிக் டாஸ்க்கு இது வந்து ஒரு இன்டீஜரை வந்து வாங்கிட்டு அதை வந்து நம்ம வந்து சாரி திஸ் டாட் டாஸ்க் ஐடி ஈக்குவல் டு டாஸ்க் ஐடின்னு அசைன் பண்ணிக்கணும். ஓகேவா? டாஸ்க் ஐடி ஈக்குவல் டு டாஸ்க் ஐடி. இங்கே ஏன் வந்து நமக்கு வந்து ஓகே ஓகே ஸோ டாஸ்க்குன்றது நம்ம கிளாஸ் வந்து நம்ம டி கேப்ஸில் போடாமல் விட்டதுனால நான் இங்கே கீழே போட்டிருக்கேன். கேட்டி வந்து கேப்ஸில் இருக்கனால இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இப்போ ரன் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சிஸ் அவுட் தான் போட போகிறோம். சிஸ் அவுட்டில் என்ன இருக்குன்னா உங்களுக்கு த்ரெட் நேமு, அதே மாதிரி த்ரெட் ஐடி இல்லைன்னா ஓகே டாஸ்க் ஐடி த்ரெட் நேம் இது ரெண்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டாஸ்க்கு ப்ளஸ்ஸு டாஸ்க் ஐடி ஓகேவா? ஸோ டாஸ்க் ஐடி ப்ளஸ்ஸு நம்ம கன்காட்டினேஷன் யூஸ் பண்ணுறோம் இஸ் ரன்னிங் ரன்னிங் ஆன் இந்த த்ரெட் நேம் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ அதுக்கு த்ரெட் டாட் கரண்ட் த்ரெட் டாட் கெட் நேம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கரண்ட் த்ரெட்டை பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா எப்பயும் போல் வந்து ட்ரை கேட்ச் தான். ட்ரை கேட்ச் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா சேம் இப்போ நம்ம வந்து த்ரெட் ஸ்லீப்புன்றதை நம்ம போடணுன்னா அது வந்து எக்ஸெப்ஷன் வந்து த்ரோ பண்ணணும். எக்ஸெப்ஷன் வந்து கேட்ச் பண்ணணும். அதுக்காண்டி நம்ம த்ரெட் ஸ்லீப் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நான் 2 செகண்ட்ஸ் த்ரெட் ஸ்லீப் போட்டுட்டு ஃபைன் கேட்ச் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஒரு சிஸ் அவுட் போடுறேன். கம்ப்ளீட் ஆச்சு. சிஸ் அவுட்டில் டாஸ்க் ஐடி ஓகே. ஸோ இதே தான்
ஆனால் இங்கே என்னென்னா ரன் ஆனதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளீட்டட்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். கம்ப்ளீட்டட் ஆன் டாஸ்க், இந்த டாஸ்க் ஐடி வந்து இஸ் கம்ப்ளீட்டட் ஆன் இந்த மாதிரி இந்த டைமில் கம்ப்ளீட் ஆச்சுன்னு நம்ம போடுறோம். ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னா நம்ம இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூட்டர் பூல் த்ரெட் பூல் கிரியேட் பண்ணும்போது நம்ம அந்த த்ரெட் பூலை வந்து இந்த டாஸ்க்கை வச்சு தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ அந்த டாஸ்க் எத்தனை டாஸ்க்கு நம்ம ரன் பண்ணுறோமோ அத்தனை டாஸ்க்குமே வந்து அது வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸிக்யூட்டர் சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். executor service equal to executor service equal to new. இதில் வந்து இப்போ நமக்கு நிறைய டைப் ஆஃப் த்ரெட் பூல்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து executors டாட் நியூ ஃபிக்ஸட் த்ரெட் பூல்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். நியூ ஃபிக்ஸட் த்ரெட் பூல்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம எத்தனை த்ரெட்ஸ் வேணுன்றதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 4 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 4 த்ரெட் கிரியேட் ஆகும். இதுவே நான் 3 போடுறேன்னா 3 கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இட்ஸ் அப் டு அஸ், நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை, அந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையாக எத்தனை இருக்கோ அந்த மாதிரி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஒரு ஃபார் லூப் போடுறேன். ஓகே, இந்த ஃபார் லூப்பில் நான் ஒரு 5 டைம்ஸ் நான் ஐட்ரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ஃபார் லூப்பில் வந்து நான் வந்து ஒரு ரன்னபிள் டாஸ்க்கை நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த எக்ஸிக்யூட்டரை வச்சு ரன் பண்ண போகிறோம். ஸோ நான் ரன்னபிள் டாஸ்க் ஈக்குவல் டு நியூ டாஸ்க்னு நான் கொடுக்குறேன். ஸோ நியூ டாஸ்க் ஆஃப் ஐன்றது நம்மளோட வேரியபிள், இந்த ஃபார் லூப்போட வேரியபிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டர் சர்வீஸ் டாட் எக்ஸிக்யூட்டு. ஸோ இது வந்து நம்ம டாஸ்க்கை தான் ரன் பண்ண போகிறோம், அதனால் எக்ஸிக்யூட் டாஸ்க் கொடுத்துட்டேன். ஓகே, ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு எரர் வருது. நான் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். டாட் ஷட் டவுன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரன்னபிள் தான் கொடுத்துருக்கேன். நியூ டாஸ்க்கு ஆஃப் இந்த இடத்துல நம்ம டாஸ்க்கை வந்து கால் பண்ணணும். கரெக்டாக தான் இருக்குது, ஆனால் ஏன் இங்கே வந்து எனக்கு எரர் வருது? செக் பண்ணுவோம். நியூ டாஸ்க் ஆனால் ஏன் எனக்கு இங்கே எரர் வருது? நோ என்க்ளோசிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பேசிக் எக்ஸிக்யூட்டர் எக்ஸாம்பிள் இஸ் ஆக்சசபிள். மஸ்ட் குவாலிஃபை த அலோகேஷன் வித் என்க்ளோசிங் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் வேர் எக்ஸாம்பிள் என்னது நியூ ஏ வேர் எக்ஸிஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பேசிக் எக்ஸிக்யூட்டர். புரியலையே. இந்த இடத்துல நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? ஸோ வந்து கிளாஸு டாஸ்க்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் தான் ரன்னபிள். இன்னும் இங்கே எதுவும் இங்கே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஃபைனல் இன்ட்டு பப்ளிக் டாஸ்க்கு டாஸ்க் ஐடி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுவுமே ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு எரர் வருது.
சரி நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். மேபி சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோமா? என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். compilation. So no enclosing instance of basic executor example is accessible. Executor example must qualify allocation with the enclosing instance of என்ன சொல்றாங்க இங்க? ஓகே, நம்ம ஒரு பிராக்கெட்டை விட்டுட்டோங்க. ஸோ அந்த பிராக்கெட் உள்ளே நம்ம இந்த கிளாஸ் கிரியேட் பண்ணதுனால நமக்கு எரர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்படி தான் அப்பப்போ ஏதாவது நம்மளை வந்து வச்சு செய்யும். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் டாஸ்க் 2, டாஸ்க் 1, டாஸ்க் 0 இது 3மே ரன் ஆகிருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆனது பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1 கம்ப்ளீட்டு, டாஸ்க் 2 கம்ப்ளீட்டு. ஸோ இது கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு டாஸ்க் 3 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ டாஸ்க் 3 வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து த்ரெட் பூல் 2. ஸோ த்ரெட் பூல் 2 தான் ஃபஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த த்ரெட் 2 வந்து அடுத்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அடுத்த த்ரெட் 3 முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த த்ரெட் 3 முடிஞ்சோடனே அடுத்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது ரெண்டும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு டாஸ்க் 0 முடிஞ்சிருக்கு. அது வந்து த்ரெட் பூல் 1ல். ஸோ நமக்கு இந்த ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ நான் இப்போ இந்த இடத்துல நான் சிம்பிளாக வந்து 6 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் 3 த்ரெட்டுமே 2 டைம் ரன் ஆகும். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரன்னிங்கு. அப்புறம் 3 கம்ப்ளீட் ஆச்சு. மறுபடியும் 3 ஸ்டார்ட் ஆகிட்டு மறுபடியும் 3 கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 3 to 1 ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரன் ஆகிருக்கு. ஸோ 0வும் 2வும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 1ம் 3யும். அதுக்கப்புறமேட்டு 1ம் 3யும் வச்சு 3, 4 ஸ்டார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது அது 3 கம்ப்ளீட் என்னது 1 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை வச்சு த்ரெட் 2 வச்சு நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, டாஸ்க் 5. ஸோ 3, 5, 4 இந்த மாதிரி வந்து த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3 3மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த இடத்துல 5ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இது வந்து அட் அ டைமில் 5 வந்து ரன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 அட் அ டைமில் 5 த்ரெட்ஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட்டு த்ரெட்டில் 6th டாஸ்க் ரன் ஆகும். ஸோ இதுதான் த்ரெட் பூல் சொல்கிறது. ஸோ பேசிக்காக வந்து இந்த மாதிரி நமக்கு எத்தனை த்ரெட்ஸ் தேவையோ அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட் பூலில் இனிஷியலைஸ் பண்ணி அந்த எத்தனை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை த்ரெட்ஸுமே வந்து கான்கரண்ட்டாக ரன் ஆகும். கான்கரண்ட்டானா அட் அ டைமில் ரன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் ரன் ஆயிருக்கா. ஸோ இதுதான் வந்து நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டு மல்டி த்ரெடிங்கில் கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ எக்ஸிக்யூட்டிவ் சர்வீஸை நம்ம ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டைரெக்டாக வந்து நம்ம சிம்பிளாக வந்து ஃபிக்ஸட் த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரன் பண்ணுறோம் இந்த ரனபிள் டாஸ்க்கை வச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நமக்கு இதில் இந்த மாதிரி அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் த்ரெட் பூல்ஸ் அப்படின்னு ஒரு என்னென்ன அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம த்ரெட் பூல்ஸ் வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் எடுத்தோடனே. ஸோ நம்ம த்ரெட் பூல்ஸ் மேனேஜ் த நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் ரன்னிங் அட் அ கிவன் டைம். ஸோ இப்போ அட் அ டைமில் வந்து எத்தனை த்ரெட் வந்து ரன் ஆகணும் அப்படின்றத வந்து த்ரெட் பூல் வந்து மேனேஜ் பண்ணணும். நம்ம எத்தனை கொடுத்துருக்கோமோ அதை தான் மேனேஜ் பண்ணணும். அதனால் வந்து நம்ம சிஸ்டம் வந்து ஓவர்லோட் ஆகாது. நீங்கள் என்ன தான் டாஸ்க் கொடுத்தாலுமே நம்ம சிஸ்டம் வந்து அட் அ டைமில் 5 இல்லை 10 அப்படி தான் 10 தான் அப்படின்னா அந்த 10 தாண்டி வந்து நியூ த்ரெட்ஸ் வந்து க்ரியேட் ஆகாது. ஓகேவா? ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து ரெடியூஸ் லேட்டன்சி. இப்போ நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் த்ரெட்ஸே நம்ம ரீயூஸ் பண்ணுறதுனால நமக்கு லேட்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டைமுமே நியூ த்ரெட்டு க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு வந்து லேட்டன்சி வந்து அதிகமாகும்.
ஸோ இங்கே த்ரெட் பூல்ஸ் யூஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம ஒன்ஸ் கிரியேட் பண்ண த்ரெட்டை தான் நம்ம கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நமக்கு இந்த லேட்டன்சி இஷ்யூ வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி த்ரெட் எக்ஸாஸ்ஷனுமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ த்ரெட் பூலே இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணும்னா டூ மெனி த்ரெட்ஸை கிரியேட் பண்ணிடும். பட் அந்த டூ மெனி த்ரெட்ஸ் கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ வரும். ஸோ த்ரெட் எக்ஸாக்ஷன் இது வந்து நிறைய த்ரெட்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அது வந்து த்ரெட் எக்ஸாக்ஷன் அப்படின்ற த்ரெட் எக்ஸாக்ஷன்னா இதுக்கு மேலே த்ரெட்டை கிரியேட் பண்ண முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா த்ரெட் பூல்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கான்கரண்ட்டாக எத்தனை த்ரெட்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம ஸ்கேலபிலிட்டியும் இதில் ஒரு திங்கு என்னென்னா வந்து த்ரெட் பூல்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா இட் மேக்ஸ் ஈஸியர் டு ஸ்கேல் த அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த த்ரெட் பூல்ஸோட இந்த கிரியேட் பண்ணுற எக்ஸிக்யூட்டர் சர்வீஸோட அந்த நம்பரை வந்து 543 எத்தனை த்ரெட்ஸ் கொடுக்கணுன்றத நம்ம வேரியபிளாக வந்து கிரியேட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எவ்வளோ டேட்டா வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து த்ரெட்ஸ் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் எழுதி நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த லாஜிக் ஏற்ற மாதிரி இப்போது டேட்டா வந்து 10 lakh டேட்டா வந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை த்ரெட்ஸ் வேணுன்றத அதுவே கால்குலேட் பண்ணி அதுவே இனிஷியலைஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வச்சிட்டோம்னா இட் வில் ஸ்கேல் அப். அது எவ்வளோ ஸ்கேல் அதுக்கு எத்தனை த்ரெட்ஸ் வேணுமோ அத்தனை த்ரெட்ஸை வந்து அதுவே கிரியேட் பண்ணிக்கும். அதை தான் வந்து ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் த்ரெட் பூல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஃபிக்ஸட் த்ரெட் பூல் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரியே வந்து நம்மக்கிட்ட இன்னும் வந்து 3 டைப் இருக்குது. கேட்ச்டு த்ரெட் பூல், சிங்கிள் த்ரெட் எக்ஸிக்யூட்டர், அப்புறம் ஷெட்யூல்டு த்ரெட் பூல். ஸோ கேட்ச்டு த்ரெட் பூல்னால் ஒன்றும் இல்லை, த்ரெட் பூல் தட் கிரியேட்ஸ் நியூ த்ரெட்ஸ் ஆஸ். ஸோ இப்போ வந்து இப்போ வந்து நம்ம ஒரு த்ரெட் பூல் வச்சுருக்கோம். பட் ஆனால் வந்து நம்மக்கிட்ட ஒரே ஒரு டாஸ்க்கு தான் இருக்குது அப்படின்றப்போ வந்து அது ஒரு த்ரெட்டை தான் க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ நியூ த்ரெட்ஸ் வேணும் அப்படின்றப்போ வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம வேணும்னு தேவைப்படுறப்போ தான் வந்து அது க்ரியேட் பண்ணும். ஓகேவா? பட் நம்ம ஒரு டைம் க்ரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த த்ரெட்டை வந்து ரீயூஸ் பண்ணிக்கும். பட் நமக்கு வந்து அந்த தேவைன்ற இடம் வர்ற வரைக்கும் நமக்கு 5 த்ரெட்ஸ் இல்லைனா 3 த்ரெட்ஸ் நம்ம வந்து இனிஷியலைஸ் கொடுத்துருந்தோம்னா அந்த 3 த்ரெட்டையுமே க்ரியேட் பண்ணாது. ஓகேவா? ஸோ நம்ம ஃபிக்ஸட் த்ரெட் பூல் அப்படி இல்லை. ஸோ நம்ம இப்போ ஒரு ஃபிக்ஸட் த்ரெட் பூல் க்ரியேட் பண்ணிட்டோம்னா அது 3 கொடுத்துருக்கோன்னா 3 த்ரெட்டையும் க்ரியேட் பண்ணிடும். இல்லைனா 5 கொடுத்துருக்கோன்னா 5 த்ரெட்டையுமே க்ரியேட் பண்ணிடும். பட் இங்கே வந்து நம்ம எத்தனை கொடுத்தாலுமே அது எப்போ தேவைப்படுதோ அது வரைக்கும் அது வெயிட் பண்ணும். ஸோ இதுவுமே ஏசின்க்ரனஸ் டாஸ்க் தான் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ சிங்கிள் த்ரெட் எக்ஸிக்யூட்டர் வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு சிங்கிள் த்ரெட்டில் வந்து நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? இது எதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னா சீக்வென்ஷியலாக நடக்கணும், எனக்கு ஃபஸ்ட்டு இது நடக்கணும், செகண்ட் இது நடக்கணும், அந்த மாதிரி வந்து நமக்கு ஆர்டராக நடக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம சிங்கிள் த்ரெட் எக்ஸிக்யூட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஷெட்யூல்டு த்ரெட் பூலுமே அதே மாதிரி தான். ஸோ அது எப்படின்னா வந்து ஒரு டிலே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ப்ராசஸ் நடந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு கூல் டவுன் டைம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது பீரியடிக்கலாக ரன் ஆகணும் அப்படின்ற ரெக்குவயர்மெண்ட் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஷெட்யூல்டு த்ரெட் பூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட் பூல்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஃபிக்ஸட் த்ரெட் பூல்ஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதே ஃபிக்ஸட் த்ரெட் பூலை நம்ம வந்து கேட்ச்டு த்ரெட் பூலாக மாற்றி ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நியூ ஃபிக்ஸட் த்ரெட் பூலுக்கு பதிலாக நியூ கேட்ச்டு த்ரெட் பூல். ஸோ நம்ம கேட்ச்டு த்ரெட் பூல் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த கேட்ச்டு த்ரெட் பூல் யூஸ் பண்ணி நம்ம சேம் இதே மாதிரி தான் வந்து 5
இது நம்ம போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டாஸ்க் எல்லாமே சேம் தான். நம்ம இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஜஸ்ட் நம்ம த்ரெட் பூலோட க்ரியேஷன் என்ன த்ரெட்டுன்றது மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இது என்ன ஆயிருக்குன்னா, இது நமக்கு எத்தனை த்ரெட் தேவையோ அத்தனை த்ரெட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அது வந்து க்ளோஸ் இதாகிடுச்சு. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ராவும் த்ரெட் க்ரியேட் பண்ணது, கம்மியாகவும் க்ரியேட் பண்ணுது. நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை க்ரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் 6 மாற்றிருக்கேன் பாருங்கள். 6 மாற்றினா எனக்கு வந்து 6 த்ரெட்ஸ் வந்துருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா எத்தனை த்ரெட் வேணால் க்ரியேட் ஆகும். ஸோ ஆஸ் பர் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு க்ரியேட் ஆகும். இப்போ வந்து இந்த ப்ராசஸ் 6 த்ரெட்டுக்கும் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு டாஸ்க் தான் இருக்குது, 2 டாஸ்க் தான் இருக்குனாலும் அந்த டாஸ்க்கை ஆக்சஸ் பண்ணி இந்த த்ரெட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். நியூ த்ரெட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. பட் இந்த எக்ஸிஸ்டிங் 6 த்ரெட் வரைக்குமே இப்போ வந்து நமக்கு வந்து நெக்ஸ்ட் டாஸ்க்லாமே அது பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏதாவது டாஸ்க் இருக்குது அப்படின்னா கன்கரண்ட்டாக 6 த்ரெட் வரைக்குமே அது ட்ரை பண்ணி பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கேட்ச்டு த்ரெட் பூல். ஸோ சேம் வே இதே மாதிரி தான் நமக்கு வந்து சிங்கிள் த்ரெட் எக்ஸிக்யூட்டரும் இருக்கும், அதே மாதிரி ஷெட்யூல்டுமே இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து இப்போது என்னென்னா பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்னன்னா, ஸோ நம்ம இப்போ த்ரெட் டூல்ஸை பொறுத்த வரைக்குமே நமக்கு சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து சூஸ் த ரைட் எக்ஸிக்யூட்டர். ஸோ இப்போ நம்மக்கிட்ட நிறைய டைப் ஆஃப் த்ரெட் பூல் இருக்குது, கரெக்டாக? ஸோ நம்மளோட அப்ளிகேஷனுக்கு எது வந்து தேவை அப்படின்றது நம்ம வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? பட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து ஃபிக்ஸட் த்ரெட் பூல் தான் வந்து ஒரு குட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அந்த ஃபிக்ஸட் த்ரெட் பூல் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிவிட்டு அது வந்து இன்னும் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும், இன்னும் நான் எஃபிஷியண்ட்டாக பண்ணணும் அப்படின்றப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் த்ரெட் பூல்ஸை ட்ரை பண்ணலாம். அதோட அதோட ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து மானிட்டர் த்ரெட் பூல் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? நம்ம இப்போ வந்து நார்மலாக வந்து த்ரெட் பூல் க்ரியேட் பண்ணிடலாம். பட் ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம மானிட்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் த்ரெட்ஸ் எத்தனை இருக்குது, டாஸ்க் கியூ லென்த் எவ்வளவு, ஸோ இதெல்லாமே வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆப்டிமலாக இருக்கும் அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? ஸோ செகண்ட் வந்து இது. அதே மாதிரி நம்ம தேர்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா, இந்த எக்ஸிக்யூட்டர்ஸை வந்து நம்ம கிரேஸ்ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட்டர் நம்ம ஷட் டவுனே பண்ணல அப்படின்னா அது என்ன ஆகும்னா, ஸோ அந்த த்ரெட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நமக்கு சிஸ்டமில் ரீசோர்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு டாஸ்க் ஏதோ பண்ணணும்னா அதுக்கு ரீசோர்ஸ் இருக்காது. ஸோ நம்ம அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே வந்து ஷட் டவுன் வந்து நம்ம பண்ணுறது ஒரு பெஸ்ட் திங். ஓகேவா? அதே மாதிரி ஃபோர்த் பாயிண்ட் வந்து ஓவர்லோடிங் த பூல். ஸோ நம்ம த்ரெட் பூல்ஸை வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோர் டாஸ்க்கு வந்து நம்ம சப்மிட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம த்ரெட்டில் வந்து நம்ம த்ரெட்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியாத டாஸ்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய சப்மிட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நமக்கு லிமிட் வந்து எக்ஸீட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டாஸ்க் லிமிட்டும் எக்ஸீட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட எக்ஸிக்யூஷன் டைமுமே வந்து அதிகமாக போயிடும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பவுண்டட் கியூ யூஸ் பண்ணி லிமிட் பண்ணலாம் டாஸ்க்கு. அந்த டாஸ்க் வந்து வெயிட் பண்ணுற வெயிட்டிங் ஃபார் எக்ஸிக்யூஷன் டைமை வந்து லிமிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து பெஸ்ட் ப்ராக்டிசஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஸோ நம்ம வந்து இந்த மல்டி த்ரெட்டிங் த்ரெட் பூல்ஸை வச்சு நம்ம வந்து நம்ம அப்ளிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ we are near to the conclusion. த்ரெட் பூல்ஸ் ஒரு பவர்ஃபுல் டூல் இன் ஜாவா கன்கரன்சி. ஸோ வந்து
அது என்ன பண்ணும்னா நமக்கு நம்ம த்ரெட்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கும் லைக் டாஸ்க்கை வந்து ரொம்ப ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணுறது தான் வந்து த்ரெட் பூல்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த லைக் பேசிக் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் சர்வீசஸ் இந்த மாதிரி ஹவு டு இம்ப்ளிமெண்ட்டு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் டீப்பராக வந்து இந்த த்ரெட் பூல்ஸோட கான்ஃபிகரேஷன்ஸ், அப்புறமேட்டி இது எப்படி டாஸ்க் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டாஸ்க் ரிஜெக்ஷன்ஸு, அப்புறம் த்ரெட் பூல் டியூனிங்ஸு இதெல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் ஹிட் த நோட்டிஃபிகேஷன் பட்டன். ஓகேவா? அப்படியே மறக்காமல் அந்த பெல்லை தட்டி விட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கமெண்ட்ஸ்லேயே எனக்கு அதில் எழுதி போடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video. Tada, bye bye, see you. Bye bye.